இசைந்து இன்றைக்கு நமக்கு ஒரு சத்சங்கம் தர அவருடைய எளிமையும் உற்சாகமும் ஆழ்ந்த ஞானமும் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் பிரதிபலிக்கின்றன. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் கேட்டு மகிழப்போகிறோம். நாம் அப்போ இந்த ஆடியன்ஸுக்கு அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அவருடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது. உலகம் பூராவும் அவருடைய பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன எங்கே பேசினாலும் கேட்பதற்கு தயாராக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரும் மிகுந்த பாக்கியம் செய்துள்ளோம். அவர் இன்றைக்கு வந்து உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அனைவரையும் வருகிறவர்கள் இந்த வரவேற்பது பெருத்த மகிழ்ச்சி. யோகி ராம் சமஸ்மா ஜெயகுருராம். अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितब्रह्मतत्त्वनिर्वाणम् परिशिष्टान्तेरसदर्शिगणैरावृतं ब्रह्मनिष्ठम् आचार्येन्द्रं करकलितचन्द्रमानन्दरूपं स्वात्मारामोदितमिदम् दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय तये शान्ताय सन्न्यासिने नानावादिनकेन्द्रसङ्कपतये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशये यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं प्रतिचिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्ततो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वनधिया दृष्ट्वात्मनिष्ठात्मः सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं सदा राम रामेति नामामृतं ते सदा राममानन्दनिश्यन्तकन्दं पिबन्तं नमन्तं सुगन्तं हसन्तं हनुमन्तमन्तर्भजेतं नितान्तं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तं सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय।
யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா அப்படிங்கிற மந்திரத்தோடையே இங்கே எல்லாம் நடந்துட்டுருக்கு. சுவாமியோட ஜெயந்தி ஆராதனைகளை நம்ம பண்ணுற போது இந்த சத்குருநாதரை ஸ்மரண பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. வேதாந்தத்தில் ஒரு திருஷ்டாந்தம் கயிற பாம்பா பார்க்கறது. கயிறா பார்த்தா தாட்ஸே வராது. Nobody cares about a rope when you see it as a rope. But the moment you see the rope as snake, so much thoughts, fear, doubt, imagination, everything comes. நிறைய நினைப்புகள். அதுபோல சத்குருவை சரீரமாக பார்த்துட்டானா நிறைய நினைப்புகள். சத்குருவை சச்சிதானந்த வஸ்துவாக பார்த்துட்டோமானா நினைப்பெல்லாம் அடைக்கும். யாரு குருவை சச்சிதானந்த ஸ்வரூபமாக பார்த்துட்டாளோ அவ அப்போவே ஞானத்தை அடைஞ்சுட்டான்னு அர்த்தம். யாரும் குருவை சரீரம்னு பார்க்குறாளோ அவள் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கலாம். ஆனாலும் பக்தி அந்த நாமரூபத்தை ஆசிரியச்சு அந்த குருவோட நாமத்தையும் ரூபத்தையும் ஆசிரியச்சுன்னு நாம என்ன பண்றோம்? நம்ம உலகத்தில் இருக்கிற மீதி இருக்கிற நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீக்கணும். இன்னைக்கு வரும்போது இங்க என்ன சொல்லணும்? இந்த சந்நிதியில வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு. திருநாவுக்கரசு தேவாரம் சுவாமியோட வாழ்க்கையை பார்த்தோம்னா அது அப்படியே வந்துடும். முதல்ல நான் அந்த தேவாரத்தை மறந்துடாமல் இருக்க ஞாபகப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு யோகி ராம் சுரத்குமார் என்ன கனெக்ஷன் ஏதாவது என்ன விதத்தில் தெரியும் அப்படிங்கிறது எதுவும் சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதுக்கு ஒரு சுகம் இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு. அம்மா கேட்டபோது கூட நான் அதுதான் சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் சுவாமியோட இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, லேட் 80s சுவாமி வந்து கோவிலில் பக்கத்தில் சந்நிதி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போது, அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 14 வயசில் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் கிளம்பிட்டு முதல்லையே அது ஒரு பகவத்கீதையை கையில் எடுத்ததே எனக்கு அது முதல்ல அதுதான் ஓப்பனிங். எங்கள் அப்பா பாராயணம் பண்ணிட்டு கீதா புஸ்தகம் சாதாரணமாக பர்சனல் கதை எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. இப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் வயசாக எடுத்துகிட்டு தோணுறது சொல்லிட்டு இருக்கேன் அங்கங்கே கொஞ்சம் மிச்சம். அதுவும் கேட்குற வாழ்க்கை ஒரு சந்தோஷத்துங்கிறதுனால சொல்லணும். அதுதான் முதல் ஒரு ஓப்பனிங். அந்த கீதை கையில் கிடைச்சதும் குட்டி புஸ்தகம்
சம்ஸ்கிருதத்தில் இல்லை, மலையாளத்தில் இருக்கிற புஸ்தகம். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய டிவைன் மூமெண்ட்ஸ். ஏன்னா அந்த புஸ்தகத்தை கையில் தொடர போதே இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம். ஒன்றும் தெரியாது, லாங்குவேஜ் வைஸ் எதுவும் தெரியாது, ஆனால் அது தெரியுங்கிற மாதிரி ஒரு ஆனந்தத்தில் அதை படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், பகவான் ரமணர் ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்லேயே இங்கே வரதுக்கு முன்னாடியே அருணாச்சலேஸ்வரர் ஹிருதயத்தில் அந்த ஒரு ஞான மார்க்கத்தையும் ஞான ஸ்பூர்த்தியும் எல்லாம் உள்ள பிரகாசப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆடம்பம் இல்லாத ஒரு ரொம்ப சின்ன வயசு சுவாமி எனக்கு முன்னாடியே ஒரு விதத்தில் அனுபவம் பண்ணாங்க. எப்படின்னா, சுவாமியோட ஒரு பேர் எனக்கு கிடைச்சது. எங்கள் ஊரில் ஒரு அம்பாள் கோவில், சாந்தி துர்கா. அம்பாள் பேரே சாந்தி துர்கா. அந்த சந்நிதியில் நான் உபனிஷத் கீதை எதுவும் வச்சு உட்காந்து போய் கண்ண மொழி தியானம் பண்ணிட்டு, எங்கள் ஊரில் புதுசாக கோவிலில் அழைச்சி வந்தார். அழைச்சி வந்தபோது இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்டார். அழைச்சி வந்தவர் சொன்னார், கொஞ்சம் புத்திக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்து, இது பைத்தியக்காரமா, இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியமா அப்படின்ற சுவாமி அடிக்கடி. அந்த பைத்தியம் ஈஸ்வரன்கிட்ட நம்ம வரோங்கிறதுக்கு லட்சணமே என்னன்னா, கொஞ்சம் பைத்தியம் இருக்குன்னு யாராவது சொல்லிவிட்டாருன்னா பகவான் சீல் வச்சுட்டாரு. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப படித்தவர்லாம் சொன்னால் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஷுட் பி கொஞ்சம் அஷேம்டா. யாரோ வந்து பைத்தியம்னு சொல்லிட்டா வச்சுக்கோ, பைத்தியம் பற்றி பயனரும் எனக்கும் பதமுறும் அருவருந்து அருள்வாய். மருந்து இருக்குது, பெரிய மலை. பைத்திய மருந்தா பாருளிர் அருண பருவத குருபெரும் பரன். அருணாச்சலேஸ்வரர் யாருன்னு நம்மளாம் வந்து சுத்திரம் மூலியோ எதுக்குன்னா பைத்தியம் குணமாகுது. அந்த பைத்தியம் சம்சார பைத்தியத்திற்கு ஆத்ம ஞானத்தினால் அதை குணம் பண்றது. மைண்ட் ஒர்க் பண்றவரை நம்ம எல்லாம் பைத்தியம். மைண்ட் ஆக்டிவா இருக்கிறவர், தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறவர். As long as the mind is thinking, we cannot even say the mind is thinking, it is thoughting. It is thoughting, constant thoughts. As long as the mind is thoughting, you are mad. Some are abnormally insane, some are normally mad. So we cannot find such an asylum where you can put everybody. So this Arunachala is a medicine for that madness. It makes the mind still, makes the mind silent, pulls it towards the center and gives the experience of the inner self. இப்போ முதல்ல வந்து அந்த ஒரு அனுபவம் ஊரில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிவராத்திரி நாள், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுத்து. இப்போ அருணாச்சலத்துக்கு வந்தோம். என்னோட ரொம்ப அடுக்க நண்பர், எங்கள் கையில் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் தான் அழைச்சி வந்தார். ரமணாசிரமத்தில் வந்து பகவான் ரமணரோட சந்நிதியில் ஒரு ஆலம்பம் கிடைக்கிறது. அந்த சந்நிதியில் வந்து ஒரு பாவஸ்திதி வந்து அந்த ஒரு கரண்டிலேயே 2 நாளைக்கு மலையில் போகிறது, சுற்றுறது எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ எங்களை அழைச்சின்னு போன ஒரு பக்தர் சொன்னார், அருணாச்சலம்னாலே எவ்வளோ மகாபுருஷர்கள் இருக்கிற இடம், சித்தர்கள் இருக்கிற இடம், யோகிகள் இருக்கிற இடம், ஒரு பெரிய மகாபுருஷர் இருக்கார், நாங்கள் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லி. ஒன்றும் தெரியாது, ஏன்னா ரமண மகர்ஷி தெரியும், அருணாச்சலம் கூட சரியாக தெரியாது. அப்போ ஏன்னா பகவான் ரமணர் கூட இருந்த ஒரு பெரியவர்,
என்னோட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், ஃபேமிலியிலேயே இருந்திருக்கா. அவர் வழியா அந்த புஸ்தகங்கள்லாம் கிடைச்சது. ஜஸ்ட் லைக் an indication about the inner experience, affirmation, அவ்வளோதான். அப்படி அங்க வந்தது. இந்த பக்தர் வந்து எங்களை அழைச்சிட்டு சுவாமிகிட்ட கூட்டிட்டு போனார். சந்நிதி தெருவில். ஏன்னா ஒன்றும் கேள்வி கேட்கறதுக்கு தெரியாது, கேட்கறதுக்கு இல்லை, தர்ஷனம் மட்டும்தான். வேற எதுவும் ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லை. நிறைய பக்தர்கள் அந்த சுவாமி இருக்கிற சந்நிதிக்குள்ள போய் நமஸ்காரம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கிறது. அதான் எல்லாம் நிறைய மாலை, பூ மாலை அங்கே நிரப்பி வச்சிருந்தது. எங்களுக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. இது முடிச்சுட்டு இப்போ எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. வாசலையே நின்று பார்த்துட்டே அப்பதான் வாசலையே நின்று அவர் எவ்வளவோ பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது, கிருபை பண்றது சும்மா பார்த்துட்டு இருக்கோம்னா உள்ள போய் கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்லை, தெரியல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோங்கிறவங்க உள்ள கூட்டாங்க. அப்போ உள்ள போன சமயத்துல அந்த வேளையில என் கையை பிடிச்சிட்டு சுவாமி ரொம்ப நேரம் கையை பிடிச்சி வச்சிருந்து ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்து வாயில கொடுத்து முதுகில அடிச்சு ராமா அப்படின்னு அடிச்சேன். இது ரொம்ப நேரம் வச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் தரிசனம். ரொம்ப நேரம் கையை பிடிச்சி வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய தடவை காரணம் வரும்போது பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன். சுதாபாவை பார்த்துருக்கேன். அப்போ எதுவும் கேட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. எப்பவுமே அம்மாலாம் காரில் இருப்பா, வெளியில் விசிறி காட்டி இப்படி பண்ணுவேன். நான் வந்து இப்படி போயிட்டு இருப்பேன், எதிர்த்தா போவேன். அவ்வளோதான். இதுதான் எனக்கு சுவாமி கிட்ட இருக்கிற பர்சனலி இருக்கிற ரிலேஷன்ஷிப். 96 ரமணாசிரமத்தில் ரமண பகவான் அருணாச்சலத்துக்கு வந்ததோட சென்டினரி சுவாமி சச்சிதானந்தா வந்திருந்தார். அப்போ தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே டாக் கொடுக்குறது, பிரவச்சனம் பண்ணுறது. ஆசிரமத்தில் ரமணாசிரமத்தில் சுவாமி இருக்கார், சச்சிதானந்த சுவாமி இருக்கார். அந்த டைமில் ஒரு பிரவச்சனம் அந்த ஸ்டேஜில் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு நான் கீழே வந்து தேவக்கியமாலாம் உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துருக்கேன். ஸ்டேஜில் ஆஸ் யூஷுவல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்துட்டு சுவாமி ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற பெரிய கம்பி போகுது. அது முன்னாடி ஒரு சீன் இருக்கு, மறக்க முடியாத ஒரு சீன். ஆசிரமத்தில் நுழையிற போது ரைட் சைடில் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன், யாரும் இல்லை. இந்த பக்கம் நிறைய பேர் இருந்தால் சுவாமி சாந்தானந்தா இவெல்லாம் போய் ரிசீவ் பண்ணுறேன் பிரசிடென்ட். அப்படி வந்தவர் திரும்ப நின்று என்னை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சிரிச்சார். அது மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஹாசம். அந்த சிரி நான் சச்சிதானந்த சுவாமியோடய பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு பிரவச்சனம் முடிஞ்சால் சும்மா கண்ணால் சிரிச்சு போயிடும். இட்ஸ் ஃபுல் ஆஃப் அன்பு. அந்த அன்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் உட்காந்து நானும் தேவகியம்மா பக்கத்தில் பேக்கில் தான் உட்காந்துட்டேன். வாழ்க்கை அப்போ தான் தெரியாது. அப்போது ஸ்டேஜில் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தா சுவாமி வாங்கி சாப்பிட்டு இவர் சிரிச்சுட்டு இருந்தேன். என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். மறுபடி கிடச்சதை சாப்பிட்டு இருந்தேன் அந்த ஸ்டேஜில். அப்போ என்னோட கூட படித்தவர் இப்போ கூட இருக்காருங்க. அவர் எங்கிட்ட சொன்னார், பாருங்க சரீர அபிமானமே இல்லை. ஏன்னா எல்லாம் யூஸ்வல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. சாதகனோட திருஷ்டியிலேருந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப அழகு. ஏன்னா எல்லாம் நடந்துட்டு சச்சிதானந்த சுவாமியோட கையை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு கையை. இன்னொரு பக்கம் இந்த விரல் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. ஜபம் நடந்துட்டே இருக்கு. இந்த சீன் மறக்க முடியாத சீன். ஜபம் நடந்துட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இவர் எங்களுக்கு சொன்னார். காலையில் வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்காரு, எல்லாரும் கூட தான் இருக்காரு.
கூட்டத்தில் இருக்கார். அபிமானம் ஒன்றும் தெரியலை. எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தும் எதிலையும் இல்லாம இருக்கிறது யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு பகவான் கீதையில யோகஸ்திதியில இது கூட்டத்துக்கு நடுவில் யோகஸ்திதி. இதுதான் அடுத்த தடவை கொஞ்சம் கூட இன்டிமேட்டா ஒரு பழக்கம். அப்புறம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதெல்லாம் எனக்கு சுவாமி கிட்ட இருக்கிற கனெக்ஷன். நிறைய கதைகள் சுவாமியை பற்றி கேட்டதெல்லாம் கணேசராஜனை கேட்டது. அவருக்கு தான் நிறைய கான்வர்சேஷன். எவ்ரி ப்ராப்ளம் he will run to Swami and Swami will have only one mantra, and that is my Father alone exists, nothing else, no one else. இது ஒரு மந்திரம், ஒரு மருந்து மாதிரி திரும்ப 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 யூஸ் பண்ணும். சுவாமியோட லைஃப்பை நம்ம பார்த்தோம்னா இந்த திருநாவுக்கரசர் தேவாலயம் ஞாபகம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டான், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டான், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியான், தன்னை மறந்தான், தன் நாமம் கெட்டான், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தான், தலைப்பட்டான் நங்கை தலைவன் தானே. அதுதான் தேவா. ஒரு பக்தர், ஒரு முமுக்ஷு, a spiritual seeker, the way he renounces everything. Renunciation, utter renunciation is the prerequisite for that higher power to possess you. You become vacant and he enters you. You become hollow and you become holy. He enters. அந்த துறவரம்ங்கிறவே பரிபூர்ண தியாகம். அது கூட நம்மளால பண்ண முடியாது. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்று அனுகிரகம், ரெண்டு திரோதானம். இந்த திரோதானம்ங்கிறது அதுதான் வைராக்கியம். இந்த திரோதானம்ங்கிற சக்தி என்ன பண்றதுன்னா நம்மளை கம்ப்ளீட்டா ரெனவுன்ஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கு வெளியில நிறைய காசஸ் இருக்கும். இவாளால அவளால எல்லாம் சொல்றது யாரும் காரணம் இல்லை. When a person becomes mature, these two forces work. One makes you renounce, the other makes you recognize the inner reality. Outwardly, it cleanses you completely of all attachment, and inwardly, it makes you established in the truth. Because if you have something to cling outside, that complete establishment is not possible. ஏதாவது ஒன்று பிடிச்சுக்கிறதுக்கு வெளியில இருந்தா மனசு வெளியில போயிடுது. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசிரியச்சுக்கிறதுக்கு இருந்தா மனசு வெளியில. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை சொல்றேன். ரொம்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு பெரிய வேதாந்தியா இருந்த ஒரு சன்னியாசி. அவர் நிறைய சிஷ்யர்களுக்கு வேதாந்த உபதேசம் பண்ணுவார். அவர்கிட்ட சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி நல்ல தத்துவ நிச்சயம் வந்தவா நிறைய பேர் உண்டு. அதுல ஒரு பிரம்மச்சாரி, ரொம்ப தீவிர விரக்தர், வைராகி. அவர்கிட்ட குருவுக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறார். தத்துவ நிச்சயம் அந்த ஸ்டேட்ல இருக்கிறது நடக்கல. இந்த குரு என்ன பண்ணினார், அந்த சிஷ்யனை அழைச்சிட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோவில் போயிருந்தார். தினமும் ராத்திரியில பகல் எல்லாம் சாஸ்திரம் படிக்கிறது நடக்கும். நைட்லி ஆனா பியூர் வாக்கிய விசாரம். அதாவது நீ இந்த உடம்பு இல்லை. சுவாமி நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காரு. பல பேர்கிட்ட இன்ஃபார்மலா, அகாடமிக்கா இன்ஃபார்மலா நிறைய பேர்கிட்ட யூ ஆர் நாட் த பாடி, you are the son, you are the divine, he alone exists. இது சொல்றதுக்கு தான் குரு.
இது சொல்றதுக்கு தான் குரு. நாம குரு கிட்ட நாம இருக்கோம் நினைச்சுட்டு போறோம். அவர் சொல்றாரு நாம இல்லை, பகவான் ஒருத்தர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் குரு. அதுக்கு ஒரு பிரமாண வாக்கியம் வேணும் இல்லையா? நாம என்னதான் சொன்னாலும் ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னாக்க நம்ம கிட்ட வந்தா நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டோம், டாக்டர் சொன்னா அப்பவே ஒத்துக்கணும். அது ஆத்தென்டிசிட்டி. அதுபோல spiritually also you need an authentic person to declare, to tell you that you are one with the infinite. You as a person is not real. அப்ப அந்த ஒரு ஸ்டேட் வரதுக்காக இந்த குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருந்தா நிற்கிறதுல மனசு. ராமகிருஷ்ண கதை மாதிரி அந்த காளியில மனசு இருக்கிறாங்க. இந்த சிஷ்யனுக்கு என்ன ப்ராப்ளம்னா குரு கிட்ட ரொம்ப பக்தி. அதனால குருவோட ஆசிரமம், ஆசிரமத்தோட அக்கௌண்ட், ஆசிரமத்தில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்போ அவர் மன்னர் ஓடி. அவர் சொன்னார் குருநாதர் கிட்ட, இது நடந்த ஒரு இன்சிடென்ட். இது இப்போ பெரிய ஒரு ரெவலேஷன். குருகிட்ட சொன்னார், என்ன பண்ணினாலும் நீ இன்னைக்கு என்னால் முடியல, மனசு நிலைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆசிரமத்தோட அந்த ப்ராப்ளம் தலையில் ஓடிட்டே இருக்கு. ஓ சரி. அப்போதான் அவரை அந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் அழைச்சிட்டு போய் தினமும் ராத்திரி பூரா இந்த மகா வாக்கிய விசாரம் நடக்கும். கன்வின்ஸ் நாட் த பாடி, சுஷுப்தி, அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போய் பார்த்துட்டே இருக்கார் கான்சியஸா. ஒரு நாள் சொல்லி அவர்கிட்ட இவங்க தியானம் பண்ணிட்டே இரு அப்படின்னு குருநாதர் கிளம்பி போயிட்டார். காத்தால வந்தார். அடுத்த நாள் காத்தால இந்த பிரம்மச்சாரி எல்லாம் முடிச்சு ஆசிரமத்துக்கு போனா அந்த ஆசிரமமே இல்லை. ஆசிரமத்தில் நெருப்பு வச்சு. அப்ப அந்த குருநாதர் சொன்னார், நீ ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு பிரதிபந்தமா இருக்கிற இந்த ஆசிரமம் வேண்டாம் நிச்சயம் பண்ணிட்டேன். It is better that I burn this ashram than you fail in your spiritual life. Now, one person's spiritual attainment is much greater than all the organization, all the outer things. So, அந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்ம அனுபவத்தை அடையறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் குருவோட வேலை. வேற எதுவும் வேலை இல்லை. அது அந்த குரு என்ன பண்றார், முதல்ல என்ன பண்றார், எல்லாத்தையும் எடுத்து பாகவதத்துல உத்தவருக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணார். உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குரு கிட்டே கேட்டுட்டு நினைச்சுக்கணும், அது ஒரு மகா வாக்கியம். கீதையில எல்லாரும் சொல்வா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம். அதுதான் மகா வாக்கியம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், இஷ்டோசி மே திருஷ்ணிதி அதோ வக்ஷ்யாமி தேஹிதம். ஏ அர்ஜுனா, you are my beloved, you are dear to me, so I am concerned about your well-being. இதுதான் மகா வாக்கியம். இதுக்கப்புறம் சரண்டர் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். that moment surrender will happen, because the moment master tells you that you are dear to me, you are my beloved, that very moment the disciple will cease to exist. இது வாயால சொல்லணும்னு இல்லை. சுவாமி நிறைய பேருக்கு அந்த பிரியத்தை தான் காட்டியிருக்காரு. அந்த பிரியத்துல தான் சரண்டர் வருது. சரண்டர் நம்மளால பண்ண முடியாது. அவன் பிரியத்தால நாம தடுத்து ஆட்கொள்ளப்படுறோம். அவ்வளவுதான். அந்த அன்புனால நாம அடங்கி போயிடும். நம்ம அகங்காரம் கரைஞ்சு போயிட்டு சந்திக்கல பிரசன்ஸ். உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொல்றார், ந ததாமே பிரியதமஹ ஆத்மயோனிர்வ சங்கர. ஏ கிருஷ்ணர், அர்ஜுனா, உத்தவ, எனக்கு பிரம்மா கிட்ட கூட அவ்வளவு ஒன்றும் பிரியம் கிடையாது, லவ் கிடையாது. சிவன் கிட்ட கூட கிடையாது. அப்புறம் கிருஷ்ணன் அந்த முகம் பார்த்து சொல்றாரா, மகாலட்சுமி கிட்ட கூட கிடையாது. ஏன் எனக்கு என்கிட்ட கூட கிடையாது, உங்ககிட்ட எவ்வளவு பிரியம் இருக்கும். ஏகநாத் சுவாமி மராட்டியில பாகவதத்துக்கு கமெண்ட்ரி எழுதுற போது சொன்னார், இது சொல்ற போது கிருஷ்ணனுக்கு 2 கை தான் இருந்தது. ஆனா இது சொன்னதுமே 4 கை வந்து தான் உத்தவரை கட்டிக்கிறது.
all love, all compassion. Krishna just hugged Uddhava and said, "You are dear to me, you are my beloved." And then comes the climax. ரொம்ப பிரியம்னா என்ன பண்ணணுமோ இல்லையோ வாடு என்ன பண்ணினார்னா, நீ எல்லாத்தையும் விடு, சன்னியாசம். ரொம்ப பிரியம் வந்துடுது, என்ன கொடுத்தாருன்னா சன்னியாசம். நீ தொம்து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு மயாவேஷ்ய மனசம்யம் சமதர்பிச்சனஸ்வகம். நீ எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணி எல்லா இடத்தையும் சமதர்ஷனம் பண்ணணும்னா ரினவுன்ஸ் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறதுனா சமதர்ஷியாவே இருக்க முடியாது. அதனால தொம்து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு, ஸ்பெஷாலிட்டி டுவர்ட்ஸ் one's own family, one's own wife, children, அதையும் விட்டுட்டு எல்லா இடத்தையும் சமதர்ஷியாக you just move about free as a ஜீவன் முக்தா. ஈஸ்வரனுக்கு பிரியம் வந்துட்டாங்க ரொம்ப ரிஸ்கி. பகவானுக்கு நம்ம கிட்ட பிரியம் வந்துட்டானா என்ன பண்ணுவாங்க பாகவதம் பார்த்தா தெரியும் இல்லையா? அவர் சொல்றாரு, யாருக்கு ரொம்ப பிரியமோ மகாபலியுடைய எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ பிரம்மா முள்ள ரெக்கமெண்டேஷன் வர ஏதாவது கொஞ்சம் விட்டு வைக்க பாவம். அப்ப பகவான் சொல்றார், எனக்கு யாருக்கிட்ட பிரியமோ அவளை இப்படிதான் பண்ணுவேன். யாருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிரியமோ அவளை I will take away everything from them so that they will realize themselves as full. நாம பணத்தை வச்சுட்டு, உடம்ப வச்சுட்டு, ஹெல்த்தை வச்சுட்டு, அழகை வச்சுட்டு, வீடை வச்சுட்டு இதனால ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் பார்க்கணும். இதை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டா நமக்கு தெரியறது, without all these things I am full. In every day deep sleep you recognize, without body, without world, even without you, you are full. Even without the ego, the fullness is there. Yeah. So grace means renunciation. சாதாரணமாக சொல்வேன், கிருபையை மட்டும் நீங்கள் பகவான் வேண்டிக்கவே கூடாது. ஏன்னா கிருபை ஆல்ரெடி இருக்கு, அருள் இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிற சாஸ்திரங்கள்லாம் அருள் தான், பகவான் நாமெல்லாம் அருள் தான். நமக்கு வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு மகான்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் அருள் தான். அதை கேட்டு மெதுவாக அனுஷ்டானம் பண்ணி போனதுக்கு அது லோ பொட்டன்சி ஆஃப் கிரேஸ். ஹோமியோ மெடிசின் மாதிரி low potency of grace. When you obey the shastras, when you practice them in your life, it is a low potency medicine that is suitable for all. But if you invite the invasion of grace, everyone cannot endure it. ஒரு தூணை விடிச்சு வந்தாருன்னா நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? ஆனால் மகாபுருஷால் வாழ்க்கையில் நமக்கு அது பார்க்கலாம். சுவாமியோட வாழ்க்கையில காஷியில பிறந்தவர், அங்கிருந்து came all the way to the south, தக்ஷிண திசை. காஷி பக்கத்துல இருந்தவர் அங்கிருந்து இந்த சத்தியத்தை தேட நம்ம சங்கராச்சாரியர் வாழ்க்கை பார்க்கிறோம். கேரளாவில் பிறந்தார், மத்திய பிரதேஷ் ஓங்காரேஸ்வர். Swami as a family man, he was living, as a teacher, he was living there. And from there the call came. Unnam avanudaya naamam kettal. Murti avanirukkum vannam kettal. Idella Bhagavanoda naamam ullavar. Apra avan indha oorla irukkan. You get an intimation. Endha pakkam ponom. அங்கிருந்து அருணாச்சலத்துக்கு வந்தார். பகவான் ரமணரை பார்த்தார். கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். அந்த உள்ள எது விழுந்ததோ அது அப்புறம் நிக்கல. இந்த பாகவதத்தில் கோபிகைகள் சொல்றா, கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, கூட்டு கட்டிட்டு ஒரு குத்த கொடுத்துட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க முடிஞ்சாதானே தேவையில்லை, இருக்கவே முடியல. சகிருத அகர விதூத ஒரு
ஒரு தடவை அந்த அந்த கொடுத்த அந்த சும்பனம் இருக்கே, அது ஜஸ்ட் யூ ஃபார்கெட் எவ்ரிதிங், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப போனவருக்கு ஃபேமிலியில் இருக்க முடியல, எதுவும் முடியல. அந்த சத்தியத்தை தேடி நெருப்பு, தலையில நெருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி தேடுவானோ அந்த மாதிரி நம்மகிட்டே நம்ம கேட்டு பார்த்துக்கலாம், நமக்கு அவ்வளோ எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு சத்தியம் தான் வேணும், பகவான் தான் வேணும்னு இருக்காங்க. அந்த ஒரு தாபத்துல அங்கிருந்து இங்க வந்தவர் சுவாமி ராமதாஸ் கிட்ட, யோகி பாண்டிச்சேரியில அரவிந்தோ கிட்ட, எல்லா இடத்தையும் அலைஞ்சு சுவாமி ராமதாஸ் கிட்ட இருந்த அவரோட பக்தி, அங்கேயும் சுவாமியை நிறைய பேர் பைத்தியம் தான் நினைச்சாங்க. நாராயணியத்துல கட்டகிரி சொல்றார், குருவாயூரப்பா கொஞ்சம் எனக்கு பைத்திய பேர் வாங்கி கொடுங்க. श्रेयो मार्गेषु भक्तौ अधिक बहुमतिः பக்தியில தான் எனக்கு ரொம்ப பகுமதி இருக்கு. நாம கர்மாணி காயம் லோகவாக்கிய சக்தி. இந்த லோகத்தில் இருக்கிறவான என்ன பார்த்தா ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் எனக்கு கூட கேட்கிறாரு. என்னை பார்க்குறவெல்லாம் பைத்தியம்னு அகந்து போற மாதிரி ஒரு ஸ்டேட். அந்த நிலையில சுவாமி ராமதாஸ் கிட்ட வர அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மகா வாக்கியம் நடந்துட்டு சுவாமி, எவ்ரிதிங் இஸ் ராம. ராம நாமனாக்க மகா வாக்கியம் தான். தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனத்தில் சொல்ற, தெலுசி ராம சிந்தனத்துவம் தான். ராமனோட நாமத்தோட பொருளை தெரிஞ்சுட்டு நீ ஜபம் பண்ணு. ராமா அப்படின்னு சொன்னா அழகான ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். ராமான்னு சொன்னா பரமாத்மான்னு அர்த்தம். நீ எப்படி நினைச்சுட்டு பண்றியோ அந்த குரு டிரான்ஸ்மிட் பண்ற போது அந்த ராமநாமத்தோட மகாவாக்கிய ஞானம், ஆத்ம ஞானமும் பிரகாசம். அது உள்ள வந்த அனுபவத்துல தான் சுவாமிக்கு அந்த குரு கிட்ட கம்ப்ளீட்லி திஸ் beggar died at the feet of Swami Ramdas. I don't know whether factually I am correct in the கதை. டீட்டெயில்ஸ் ஏதாவது வித்தியாசம். குருவாலேயே இந்த சிஷ்யனை தாங்க முடியல. ஏன்னா நாரத பக்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. எல்லப்துவா ஏதோ ஒன்று கிடைச்சுட்டாங்க, குமார் மத்தோ பவதி, he becomes intoxicated. ஸ்தப்தோ பவதி, அசங்காமோ உட்கார்ந்துருக்கான், ஜடம் போல இருக்கான். திருப்தோ பவதி, ஆத்மாராமோ பவதி, நகிஞ்சித் வாஞ்சத்தை, எதுவும் ஆசைப்படலை, எதுலேயும் மனசு போகலை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தார். எப்படியாவது அவன் இங்கேருந்து ஆசிரமத்தில் வெளியில் அனுப்பிடலாம் பார்த்துட்டான். போய் பத்ரியில போயிட்டு வாங்க அனுப்பிடும். கதை பத்ரி தானே, பத்ரிக்கு தானே சென்றிக்கு பத்ரி. Gospel of Ramdas கூட இருக்கு. He was asked to go to Badri, and Swami, you know what he did? He went to Badri and came back. And then Swami Ramdas said, I asked him to go to Badri. He said, I went to Badri. You worshipped Badri Narayana, that you didn't tell me. My Badri Narayana is here, is you. நீதான் எனக்கு பத்ரி நாராயணன், வேற எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்க, இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற ஒரு குரு பக்தி, அதுக்கப்புறம் அந்த சக்தி, ஒரு மகா சக்தி உள்ள ஏறி அதுலதான் அலைஞ்சுட்டே இருந்தவர். அருணாச்சலத்துல வந்து எல்லாரோட பாக்கியம், இந்த அருணாச்சல கஷேத்திரத்திலேயே வந்து அநேக வருஷங்கள் இங்கே இருந்திருக்கார். அருணாச்சலம் அப்படிங்கிறதே மலை மட்டும் இல்லை, சத்திய சித் சுகம் அன்றி பர உயிர் சார் ஐக்கியம் அர்த்தம் அத்தத்துவமசி அருணம் கொண்டாம் அச்சலத்து அர்த்தம் கனம் அதுவாகும்
செவ்வாடக ஆருடையார் புத்தி நினைக்க அருணாச்சலம் முன்னிடவே. அருணாச்சலம் என்னன்னா சத்து சித்து சுகம், சச்சிதானந்தம், அதுதான் அருணாச்சலம். அருண அப்படின்னா தத்துவமசி, அச்சலம் அப்படின்னா பிரஜான கனம். நம்ம ஸ்வரூபம் தான். வெளியில அருணாச்சலம் இருக்கு. அருணாச்சலம் சுவாமியை இங்க கொண்டு வரதுக்காக எங்கேயோ அனுப்பி லாஸ்ட்ல எடுத்துட்டு இங்க கொண்டு வந்து சுவாமி லெஃப்ட் பூரா ஃபாதர் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்ரூம் போனா கூட அந்த பேசிக் அர்த்தம் கூட லெட் ஃபாதர் சேவ் தேவன். அவருக்கு வந்து கொடுத்தானா கூட even that thy will be done. Without the divine will, even bodily adjust will not happen. உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னா ரமண பகவான் இங்க வந்ததுமே உன் இஷ்டம் என் இஷ்டம், உன்னோட இஷ்டம் தான் இருக்கிறது, என்னோட இஷ்டம் கிடையாது. இதுதான் சீக்ரெட் இல்லையா? சுவாமியோட லைஃப் பூரா பார்த்தா அந்த ஒரு ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன். பிச்சைக்காரன் அப்படின்னு சுவாமி சொல்லிக்கிறாரு. இங்கே முன்னாடி இருந்த ஒரு பெரியவர் உபய நம சிவாய், அவர் பாடினார், மண்ணாளம் பெற்றிடனும் வேண்டேன், பூமிக்கெல்லாம் என்ன ராஜாவை பண்ணினா எனக்கு வேண்டாம், விண்ணாளம் பெற்றிடனும் வேண்டேன், தேவலோகத்துல சொர்க்கத்துல இந்திரனா இருக்கிற பதவி எனக்கு வேண்டாம், வானவரெல்லாம் பணிய விண்ணாளம் பெற்றிடனும் வேண்டேன், சோழகிரி பித்தனார் சன்னதிக்கு. அருணாச்சலத்திலே ஒரு பைத்தியக்காரன், அந்த அருணகிரி யோகி இருக்காரே சிவன், அவனும் ஒரு பைத்தியம். சோழகிரி பித்தனார் சன்னதிக்கு பிச்சை உண்டு வாழ. இந்த சன்னிதியில பிச்சை உண்டு வாழ முடியுமானாக்கா எனக்கு ராஜாவாகவும் இருக்க வேண்டாம், சக்கரவர்த்தியாகவும் இந்திரனாகவும் இருக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். அந்த பிச்சை யார் பிச்சை எடுக்கல? புத்தர் பிச்சை எடுக்கலையா? சிவன் பிச்சை எடுத்தார், புத்தர் பிச்சை எடுத்தார், ஆதிசங்கரர் பிச்சை எடுத்தார், சங்கராச்சாரியர் பிச்சை எடுக்கிறதுக்காகத்தான் நித்யானந்த கரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில கோர பாவனிகரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி பிராலேயாச்சல வம்ச பாவனகரி காஷீபுராதீஸ்வரி விக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாதாந்த பூர்ணேஸ்வரி. ஒரு சமயம் சுவாமி கிட்ட யாரும் சொன்னார், கவர்மெண்ட் வந்து இந்த பிக்ஷக்காரனை எல்லாம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லா கொண்டு வரதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுவாமி சொன்னாரா, that will be the saddest moment of Indian history, because all the great saints and sages, they have been beggars here, they have begged here, they were all bhikshus. So if you abolish begging, that will be the saddest moment. Because it is, ஏன்னா மகான்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க. அப்ப பிக்ஷை வாங்கிறது எதுக்கு? ஏதோ பிக்ஷை வாங்கிறது அதோட எவ்வளவோ அதிகமா திருப்பி அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு தானே. ஒரு பெரிய யோகி இருந்தார் அவதூதர், அவர் ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்டார். அந்த வீட்டுக்காரர் சொன்னார், நல்லா ஹெல்த்தியா இருக்கியப்பா, எதுக்கு பிச்சை எடுக்கிறேன், இந்த விறகு வெட்டணும். அவர் சொன்னார், சரி வெட்டணும். மழு கொண்டு கொடுத்தா அழகா விறகு வெட்டி கிளீனா இந்த இடத்துல அடிக்க வச்சு அவர் பாட்டு போயிட்டார். அப்ப இந்த வீட்டு ஓனர் அவர் சாப்பாடு கேட்டு சாப்பாடு கொடுக்கல, வேலை பண்ணி நீங்க கூலி வாங்கலையே. அப்ப அந்த சுவாமி சொன்னார், எங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு இல்லையா, வேலை பண்ணி தான் உழைக்கணும்னு. எங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, வேலை பண்ற இடத்துல சாப்பிட மாட்டோம், சாப்பிடுற இடத்துல வேலை. சுவாமி சொல்றார், முதல்ல ஆசிரமம் ஆரம்பிச்ச பொழுது இங்க நாமஜபம் பண்ணிட்டே இருக்கிற வாழ்க்கை சாப்பாடுலாம் ஆசிரமத்தில். கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரா, இது என்ன பண்றது, சாப்பிட்றவா நாமஜபம் பண்றது இல்லை, நாமஜபம் பண்றவா சாப்பிட மாட்டேன்.
அப்போ அது பிக்ஷாவர்த்தி, யோகிகளெல்லாம் பிக்ஷாவர்த்தியில் இருந்திருக்கா. சுவாமியோட அந்த ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன், காம்ப்ரமைஸ் செய்து, சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்பயர்ட் டாக்ஸில் ஒரு சென்டென்ஸ் உண்டு, let a few souls live for God and God alone and let the world go, have no compromise, then the miracle will happen, everything will be spiritually revolutionized. ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் ரெனோன்ஸ் பண்ணணுமே, தைரியம் விடுறதுக்கு ஒரு தைரியம். தியாகே நைக்கே அமிர்தத்துவம் ஆனஷம், அத்தனையும் அன்னையும் அத்தனை நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தாள் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், அவன் நாமம் கேட்டாள், தன் நாமம் கெட்டாள். பகவானோட நாமத்தை கேட்டதுமே தன்னோட நாமம் போயிடுது. ஏன் ரமண பகவானுக்கு கூட நம்ம ஞான மார்க்கம் சொல்றோம், ஆனா பார்த்தா என்ன முதல்ல என்ன அருணாச்சலம்ங்கிற நாமம் கேட்டா தன் நாமம் போயிடுது. அதுக்கு மேல அவர் பேரே எழுதல, சிக்னேச்சர் கூட போடல. ஏன்னா நாமம் கேட்டால் தன் நாமம் கேட்டாள். நம்ம நாமத்தையே பிடிச்சு வச்சிருக்கோம். எங்கேயும் பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை பெருமை யார் அறிவார்? அந்த நாமத்தை பிடிச்சுள்ளதும் அந்த சப்த பிரம்மன் அது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு. ஈகோ மனசுல சுவாமியோட வாக்கியம் எங்கேயோ கிச்சன்ல கூட இருக்கு. நாம ஜபமே சமாதி, அதுவே தியானம், அதுவே எல்லாம், அதுவே ஜீவன் முக்தி. தேர் இஸ் நத்திங் டு அச்சீவ். அந்த ஜபம் பண்ற நாமம் இருக்கு, அது அப்பா, அது அம்மா, அது பந்து, அது குரு, அது ஞானம், அது சப்த பிரம்மம், அது பூர்ணம் இல்லையா? அது யூ சரண்டர் டு த நாம. யூ ஆர் நாட் சரண்டரிங் டு ஈஸ்வரா, யூ ஆர் சரண்டரிங் டு த நாம. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருவாச்சகம் தொடங்குற போது மாணிக்க வாசகர் முதல்ல சிவனுக்கு நமஸ்காரம் இல்லை, பஞ்சாட்சரத்துக்கு நமஸ்காரம். பஞ்சாட்சரத்துக்கு தான் நமஸ்காரம். அந்த நமஸ்காரத்தோட முடிஞ்சு வச்சுக்கிறது. நம சிவாய வாழ்க, அப்புறம் நாதன் தாழ்வாழ்க. அந்த நாமமே தான் அவனோட ரூபம், அந்த சப்தமே தான் அவனோட ஸ்வரூபமாக இருக்கு. அதனால அந்த சப்தத்துக்கு சரண்டர் பண்ணின ஒரு பாடி இட் கேம் டு அருணாச்சலம். இன்ஃபேக்ட் தட் பாடி ட்ரைடு மெனி அதர் பிளேசஸ். எங்கெங்கேயோ இருக்கணும் சுவாமி. நம்ம கதை பார்த்தோம்னா அவா வீட்டிலேருந்து விரட்டி விட்டா, இவா வீட்டிலேருந்து விரட்டி விட்டா, இதெல்லாம் என்னன்னாக்கா இப்படி தட்டி 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 தன்கிட்ட கொண்டு வரது தான். எங்கேயுமே அவர் இருக்க விடலை. ஸோ எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இங்கே வரதுக்கு முன்னாடியே அது உள்ள வந்தது. அதுதான் ரினன்சியேஷன் இருக்கிற ஆசை நமக்கு வரலாம். தியாகத்துக்கு நம்மளால தியாகம் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார், எதை போய் பிடிச்சிக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்குறோம். இதுதான் அது அந்த சக்தி. அதுதான் நிரோதான சக்தி, அனுகிரக சக்தி எல்லாம் நாம சொல்றோம். இந்த அனுகிரகம்னு சொன்னா அது நிரோதானம் சொல்லலாம். நிரோதானம் இஸ் டோட்டல் forgetfulness of attachment. Ultimately you forget the ego also, because you try to be humble, then also the ego is there. But when you forget the ego, when you are in the divine presence, you forget the ego. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், அகன்றாள் அகலிடத்தாள் ஆச்சாரத்தை. All practices related to the body, mind, all the Vedic practices. நான் சாதாரணமாக சொல்றேன், சன்னியாசி யாருன்னாக்கா அவன் சொன்னா கேட்காது. யாருக்கு தாயாருக்கே அம்மா சொன்னாலே கேட்க மாட்டான்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி வேத மாதா சொன்னதை கூட கேட்காது. வேதம் இதை பண்ணி அதை பண்ணி இன்னும் அவன் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். பரிபூர்ண தியாகம். அந்த தியாகம் கொஞ்சம் கொஞ்சம் நாம அங்கங்க பிடிச்சு வச்சிருக்கோம். ஏதோ ஒரு சமயம் குருவை பிடிச்சு வச்சுப்போம், இல்லாட்டா ஏதாவது புக்கை பிடிச்சு வச்சுப்போம், இல்லாட்டா இந்த ஊர்ல இருக்கலாம்னு பார்ப்போம், இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் பார்ப்போம். பாகவதத்தில் பகவான் சொல்றார், எனக்கு எந்த பக்தர்கிட்ட ரொம்ப பிடிச்ச
பிடிச்சதோ. இந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள், சில அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய கவனிக்காம டிவி பார்த்துருக்காங்க. ஒரு வீட்டில் நான் பார்க்கவே பார்த்தேன். அந்த குழந்தை கொஞ்ச நேரம் அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது. இந்த அம்மா திரும்பியே பார்த்தேன். அது என்ன பண்ணிது, குச்சி எடுத்துட்டு வந்து டிவி தலையில் விடாம அவ்வளோதான், அப்பவே முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் பகவான். அவன் கூப்பிட்டுட்டே இருப்பான், நாம திரும்ப பார்க்க மாட்டோம். லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணுவோம், நம்ம எதுனால அவனை பார்க்காம இருக்கோமோ அதை போடுவோம். தம் தம் துரோதி பகவான். அது பெரிய அனுகிரகம். அதனால தான் நான் சொல்றேன், ஊருக்கு முன்னால அனுகிரகத்தை இன்வைட் பண்ணணும். தாங்கிக்க முடியாது. மெதுவா சாஸ்திரம் சொல்ற மாதிரி டிட்டாச்மெண்ட் பழகிண்டு அட்டாச்மெண்ட்டை விட்டு, அப்ப நீங்க கான்சியஸா பண்ற போது கொஞ்சம் வலிக்காம இருக்கும். அவனுக்கு நம்மகிட்ட எங்கேயாவது லவ் வந்து வச்சுருந்தோ அப்புறம் கஷ்டப்படும். அவன் என்ன பண்ணுவான், அவனை தவிர இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவான். அப்போ முதல்ல கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வலிக்கும், அதுக்கப்புறம் தெரியாது, அனுகிரகம் தெரியும் இல்லையா? இது மகான்கள் லைஃப்ல எல்லாம் பார்க்கலாம். ரமண பகவான் கூட பாடுறாரு, ஒட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினே என்றாச்சு. ஒட்டை கம்ப்ளீட் ஷேவ் பண்ணி எதுவும் மிச்சம் இல்லாம எதுகிட்டையும் பந்தம் இல்லாம பண்ணி தெருவில் கொண்டு நிறுத்து. யார் யாருக்கிட்ட எனக்கு புரியாம இருக்கோ அவனை தரித்திரனா பண்ணுவே, அவனோட சொத்தை பிடுங்குவே எல்லாம் சொல்றான் பாகவதத்துல. நீ யாராவது பாகவதம் படிப்பீங்கன்னா தைரியம். நான் ஒரு சமயம் ஆனந்தாசிரமத்தில் இது பேசுறேன். இந்த விஷயத்தை சச்சிதானந்த சுவாமி இந்த பக்கம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பேசுறது கேட்டா நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் they don't want God, they want only a family. அதுக்கு ஒரு சுகம் வேணுமே. அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ அந்த டோட்டல் ரினன்சியேஷன், ஈஸ்வரனோட சக்தி என்ன பண்றது, எல்லாத்தையும் எடுத்துரும். நம்ம எதை பிடிச்சிருக்கோமோ அதை எடுத்துரும். எல்லாம் போயிட்டாங்க. அப்போ இவனுக்கு என்ன தெரியும்னா ஆசிரியம்னு பேரு. ஆசிரியம், நம்ம இது ஆசிரியம் அது ஆசிரியம். அனித்திய வஸ்துக்களை எல்லாம் ஆசிரியமா பிடிச்சிருக்கோம். நித்திய வஸ்து தான் ஆசிரியம். அனித்திய வஸ்துக்களை உபயோகப்படுத்திக்கலாம். நாம என்ன பண்றோம், நித்திய வஸ்துவை உபயோகப்படுத்த முடியுமா பார்க்கணும். சுவாமியை வந்து பகவானை வந்து என்னோட லைஃபுக்கு உபயோகப்படுத்த முடியுமா, ஃபேமிலிக்கு உபயோகப்படுத்த முடியுமா பார்க்கணும். அவர் உபயோகப்படாத வஸ்து, அவர் ஆசிரியிக்க வேண்டிய வஸ்து. பணம், ஹெல்த் இதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய வஸ்து. நாம திருப்பி போடணும், பணத்தை ஆசிரியிக்கிறோம், பேங்க்ல போட்டு வச்சு அதை டிபெண்ட் பண்ண, அப்புறம் பகவானை உபயோகப்படுத்தணும். இது ரிவர்ஸ். மகான்கள் என்ன பண்றா, பகவானை ஆசிரியிக்கிறா, இதெல்லாம் விட்டுட்டு ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன். அந்த சுவாமியோட நம்ம தியானம் பண்ண வேண்டியது அந்த ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன், கம்ப்ளீட் தியாகம். எல்லா இடத்துலையும் அருணாச்சலேஸ்வரர் கட் பண்ணி தன்கிட்ட அப்பா தன்கிட்ட அழைச்சிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் வந்த அப்புறமாவது சௌக்கியமா வச்சாரா அவர். இது வந்ததுமே சரி ஒரு ஆசிரமம், எல்லா சௌகரியம், டைமுக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது. பிச்சைக்காரனா பண்ணி எங்கெங்கேயோ மரத்துக்கு கீழே இந்த இடத்துல அந்த இடத்துல ரிக்ஷை இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் அப்படிலாம் கஷ்டப்பட்டா நாம் ஒரு இடத்துல இருப்போமா? வெளியேறத்தானே பண்ணணும். ஏன் போகலைன்னா உள்ள உள் ஒளி பெருக்கி ஊரினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. வெளியில எந்தெந்த வஸ்துல நாம் ஒட்டின்னு இருக்குமோ அதையெல்லாம் எரிக்கிறது, burn it, melt it, but inwardly the effulgence is so much. வெளியில எல்லாத்தையும் நீக்கியும் உள்ள இருக்கிற பிரகாசத்தை ஆசிரியக்க முடியறதுனாலதான் அந்த தியாகத்தில் இருக்க முடியாது. இல்லாட்டா அந்த தியாகங்கள் நம்மளால தாங்க முடியாது, அந்த தியாகத்தை தாங்கிக்க முடியாது. இந்த இடத்துல வந்ததுமே அந்த சத்திய சித் சுகம் உபதேசம், அருணாச்சலங்கிற உபதேசம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும். வாழலாம் வந்து சன்னியாசின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட நாங்கள் பேசியிருக்கிற போது விஜயலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க, அத்தியாசிரமி யாரோ ரிஷிகேஷில் பார்த்து யூ பிலாங் டு தட் கேட்டகரின்னு சொல்லி. ஞானிகள் எல்லாருமே அத்தியாசிரமிகள் தான்.
ஏன்னா அவள் இந்த ஆசிரமம் இதில் எதுலேயுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது. காஷாயம் ஊற்றி இருக்காளா, மொழி அடிச்சிருக்காளா, இப்படி இருக்காளா, அப்படி இருக்காளா, எதுவும் பார்க்கலையே. என்னக்கா the moment they attain the realization, that very moment they have no body, they have no mind, they have no word, but we are seeing a body, we are superimposing a mind on it, we are seeing an individual there. That is our prarabdha. பரேட்சா பிரார்த்தம், பரத்தியாரோட பிரார்த்தமே தவிர அவகிட்ட இல்லை, அவளோட அனுபவத்தில் இல்லை. அவளோட அனுபவத்தில் அந்த பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்தை எதை சொல்றோமோ அந்த பூர்ண வஸ்து, சச்சிதானந்தமான வஸ்து, அகண்டமா இருக்கிற வஸ்து, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற வஸ்து, டைம்லெஸ்னஸ். இல்லையா? சில கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். There were periods when certain even Westerners mostly, many of them came to Swami in the night and they will sit till the dawn in Sannidhi street. And the whole night will pass over, Swami will be doing japam, they will be sitting there. How is it possible? Many devotees have told me, but Amma told that Swami came to her room in the night and whole night he was doing japam, talking about God sometimes. There is no sleep. Rappahalilladaru veli vittil ravittiduvom va arunachalam. Sleep is a drug with which you want to forget the world. But you have another method to forget the world, which is more refreshing. Then you don't need the sleep. Physical rest might be necessary, but not real, the so-called torpor. அந்த மயங்கி கிடக்கிறது வேண்டாம் இல்லையா? உற்சாகமா ஜபம் நடந்துட்டே இருக்கும். அவங்க சொல்றாங்க 2:30 மணிக்கு காத்தால எழுதுறது, கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் மேடம் பிளாவட்ஸ்கியோட எனக்கு சீக்ரெட் ஆஃப் வேறே மறந்து போயிடுச்சு. 6 மாசம் படிச்சாலும் தினமும் ரீடு தேவைக்கு சொல்றாரு. படிச்சதுக்கப்புறம் அம்மா சொல்லியிருக்கா, சுவாமி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ் புக். தென் சுவாமி டோல்ட் திஸ் beggar also don't understand anything that it is. It doesn't matter. Father wants us to read it. Read it. See, அதுல கூட ஈஸ்வரனோட சக்தி சொல்லுதான். அதுல பெரிய சீக்கிரம் என்ன தெரியுமா? ஆனந்தமயமாக சொல்லுவாங்க. One Western lady has written, her silence is so profound. So somehow I want to be in her presence. But she will make somebody sing, somebody chant, some bhajan, something will go on in her presence. Many times, often I found it disturbing. But that is her method to keep us linked. அந்த டைம்ல பஜனை நடந்துட்டு ஏதோ நடந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட். The silence is not the physical silence. The presence will just percolate, seep into you. அந்த டைம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மகான்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா கூட போதும். யோக வாசிஷ்டர் சொல்றது, மகான்கள் கிட்ட வந்து நீங்க பெரிய வேதாந்த சார்ந்தா பேசணுங்கிறது இல்லை, பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தா ஏதோ gossip பண்ணிட்டு இருந்தாங்க. Even gossip with a saint becomes gospel. Because the presence is more important. Something will happen, something will open up. ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அந்த சந்நிதி தான் முக்கியம். ஏன் அதனால அங்க என்ன பண்றோம்? ஏதோ வாசிக்கிறது, ஏதோ பண்றது. நாம என்ன வாசிக்கிறோம் பண்றோம் முக்கியம் இல்லை. ஒரு பெரிய பண்டிதர், இது ராமகிருஷ்ணர் சொல்ற கதை. அந்த பண்டிதர் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வரும். அந்த அம்மா தினமும் வந்து கரெக்ட் டைம் வந்துடும். ஒரு நாள் அவர் ரொம்ப லேட்டாக வந்தார். அந்த பண்டிதர் கேட்டார், ஏமா லேட்டாக வந்து? இல்லை, வர வழி தெருவில் கிருஷ்ண கதை சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் பேசாம. அது பாகவதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி தெரியாது. கிருஷ்ண கதை சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் பேசாம. அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் என் நம்ம மண்டைக்கு எங்கே வர சாமி சொல்லுவாங்க.
சரி உனக்கெல்லாம் இது உபயோகப்படாது, நாளைக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து சரி கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு கிடையாது, புரியாது. சரி சாமி, அடுத்த நாளைக்கு அவன் டைம் வருது. இவர் கேட்டார், ஏன் வரல? இல்லை சாமி, நீங்கள் சொன்ன போல கரெக்டு வேலையில் வந்துடணும் பார்த்தேன், ஆனால் அந்த கதையை கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது சாமி, உட்கார்ந்துருக்கு. நாளைக்கு இப்படி பண்ணாதேன்னா அடுத்த நாளும் பண்ணால் ரொம்ப கோபமாயிடுச்சு. 2 நாள் 3 நாள் இப்படி பண்ணினதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார், இந்த அம்மா தலையில் ஒரு பாஸ்கெட் வட்டி சாடி கொண்டு அந்த வட்டியை எடுத்து பக்கத்தில் குளம் இருக்கிற குளத்தில் கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த அம்மா போய் அதை பார்த்தா, அவர் சொன்னதை பார்த்தா, சரி தண்ணி எடுத்தா தண்ணி நிற்கலை, எல்லாம் வெளியில் கொடுத்து திரும்ப எடு. இந்த அம்மா திரும்ப எடுத்தா, திரும்பவும் தண்ணி போயிடுது. இப்படி ஒரு 10 தடவை எடுக்க சொல்லுங்க, தண்ணி பூரா போயிடுது. எவ்வளோ தடவை எடுத்தேன்? 10 தடவை எடுத்தேன் சாமி, ஒரு ட்ராப் தண்ணி இருக்காது கிடையாது. இது மாதிரி தான் உன் புத்தி, நீ எவ்வளோ கேட்டாலும் எதுவும் உள்ள நிற்காது. அப்போ அந்த அம்மா சொன்னா, ஐயா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கல ஐயா, வட்டி சுத்தமாயிடுச்சு. வட்டி இருக்கேன், அந்த பாஸ்கெட்டுக்கு வேற ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. அதுல தண்ணி நின்றதோ இல்லையோ, ஏதாவது மெமரியில் இருக்கோ இல்லையோ, புரிஞ்சதோ இல்லையோ, சத் சங்கத்தில் இருக்க 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 ஸ்டாம்ப் என்னன்னா ஒரு பியூட்டி. சுவாமி ராமதாஸ் சொல்லுவார், வர சாதகம் 2 டைப் இருக்கா. சில சாதகாவை பார்த்தா நமக்கு தெரியும், they have got initiated by an enlightened master. The moment you see their face, you can make out they have come in touch with light. அவங்கிட்ட கேட்டுதானே அவளுக்கு ஒரு தான் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் சொல்ல தெரியாது, டீச்சிங் எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் அவளுக்கு இந்த கம்பி பத்தாப்பு மாதிரி கான்டாக்ட் வந்துருக்கு. கான்டாக்ட் வந்தால் கம்பி பத்தாப்பு டைரக்டாக விளக்கில் ஏற்றுறதா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு கம்பி பத்தாப்பை ஏற்றி இன்னொரு பக்கத்தில் வச்சா லபக்குன்னு முடிச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கான்டாக்ட் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, ஆனந்தம் வந்துடுச்சுன்னு தெரியும் இல்லையா? இது பார்த்தானா பரம்பரை வாழையடி வாழைங்கிற மாதிரி பார்க்கணும். சுவாமியோட வாழ்க்கை, சுவாமி ராமதாஸ் சுவாமி, அதுலேருந்து வந்து எங்கேயோ சச்சிதானந்த சுவாமி ஒரு தடவை சொன்னார், நம்ம யாரையும் கணக்கு போடக்கூடாது, யாரையோ பார்த்து நம்ம பைத்தியம் சொல்கிறோம், அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தா you will find them as an enlightened person. It's a great saying. யாருக்கு தெரியும் எந்த புத்திர எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, யார் இருக்கான்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு வால்மீகியை வந்து யாராவது போய் மகர்ஷி யாராவது கண்டுபிடிச்சிக்க முடியுமா? எதுவும் முடியாது. பெட்டர் என்ன, அக்செப்ட் everyone as God. ஈஸியஸ்ட் வே வாசுதேவ சர்வம், எல்லாம் ராமன் தான், எல்லாம் பகவான் தான் ஒத்துட்டானா கதை ஈஸியாக முடிஞ்சுது. இது ஆச்சரியம். என்ன சுவாமி இருக்கிற போதெல்லாம் எனக்கு இந்த மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் இந்த மகா வாக்கியெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டே அவனுக்கு தானே தெரியாது. இங்கே ஆசிரமில் வந்தப்புறம் போர்டில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எனக்கு முடியாது அதை ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அம்மா கிட்ட கேட்குற போது சொன்னேன், அது 2 உள்ள பதிச்சு டீச்சிங்கிறதுல பர்ஃபெக்ட். சர்வம் கரு இதம் பிரம்ம ஏகமேவ அத்விதி, இதெல்லாம் எசென்ஷியலி எக்ஸ்பீரியன்ஷியலி சுவாமியோட வாக்கு வந்து மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். இதை எடுத்துட்டு சுவாமி கிட்ட வந்தோம்னா இந்த உபதேசம் நமக்குள்ள போயிட்டுதானா அது ப்ராக்டிக்கலா அப்புறம் நமக்கு உலகமே இல்லை, யாருக்கிட்டே அட்டாச்மெண்ட் இல்லை, அவர்ஷன் இல்லை, ராகத்வேஷம் இல்லை, எல்லாரும் ராமன் தான், எல்லாரும் கூட ஆத்மா தான் இருக்கு. பாகவதத்தில் இதுக்கு என்ன பேரு? நாங்கள் இந்த அழிவுக்கு கவசம் பேர். இந்த அழிவு தான் கவசம். This knowledge that my Father alone exists is an armor. If you wear it in your being, no more you will get harmed with anything. यथाहि भगवानेव वस्तुतः सदसच्चयत् सत्येन अनेन नः सर्वे
Yantu Nasha Upadrava. This is the Bhagavata shloka which says Narayana Kavacha. As everything is Bhagavan, whether it is good or bad, if you accept that it is Bhagavan, no more Upadrava. You will no more get hurt by anything. Nothing can hurt you. Because you know that it is God. You know that it is Rama. That was Swami's mantra. Rama mantra is there as an alamba, but the real mantra is the entire universe. Everything is Arunachala Swarupa. Whoever comes before him was Arunachala Swarupa. Read one anecdote about Swami, where one girl comes to him. She had some difficulty, some problem. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வெளியில் சொல்ல முடியாத சில ப்ராப்ளம். ஆனால் அவளுக்கு தான் தப்பு பண்ணிவிட்டேன் பாப்புங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப வேதனையோடு உட்காந்துருக்காங்க. சுவாமி கிட்ட அழைச்சிட்டு வர, டீ குடிப்போமா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. டீ சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவரை அனுப்பி டீ வாங்குறவரை சொல்லி தான் கொட்டாங்கச்சியில் 2 டம்ளர் டீ விட்டுட்டு அந்த பொண்ணுக்கும் டீ சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறம் அவள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் வாங்கிக்கவே இல்லை. உள்ள அதுவோ சாதகன் முதல்ல படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? யூ ஷுட் நாட் கன்சியூம் பாய்சனஸ் ஃபுட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஃபார் எ சாதகன் which you have to learn from a saint. Because the world will constantly supply you pollution. You should not breathe in pollution. Pollution is not this carbon dioxide. It is wrong information. The wrong information is pollution. Wrong information is something is there outside. That is the first wrong information. It is a man or a woman. It is good or bad. Something is happening. Some disease is there. Fourth form has come. All this information, terrifying informations, don't eat them. When any information comes inside, tell yourself, Bhagavan alone exists. Ishavasyamidam sarvam yat kinja jagatyam jagat. Upanishad says, whatever little bit world you feel, you experience, fill it with God. Don't accept the world. சுவாமி சொன்ன மாதிரி உலகத்தை ஒத்துக்காது. நீ எதுக்கு ஒத்துக்கிற? நீ ஒத்துக்கிறது தான் இது. உலகத்தை ஒத்துக்காது. லோகம் இருக்குன்னு ஒத்துக்காது. ஆண் இருக்கான், பெண் இருக்கான் ஒத்துக்காது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு ஒத்துக்காது. காமம், கோபம் எல்லாம் இருக்கு ஒத்துக்காது. ஆத்மா ஒண்ணுதான் இருக்குன்னு உபனிஷத் சொல்றதுப்பா. உபனிஷத்து சொல்றது நீ நம்புவே? கண்டவன் பேச்செல்லாம் கேட்க. கிருபானந்த வாரியார் சொல்வார், கண்டவன் பேச்செல்லாம் கேட்காதேப்பா, கண்டவன் பேச்சை கேளு. கண்டவன் பேச்செல்லாம் கேட்காது இல்லையா? உபனிஷத் சொல்றது ஆத்மா தான் இருக்குங்கிறது. கண்டவன்லாம் என்ன சொல்றா? உலகம் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஆகாசம் இருக்கு, பூமி இருக்கு, ஆண் இருக்கு, பொண்ணு இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, சம்சாரம் இருக்கு. The moment you accept the falsehood, you will get bound. சொப்பனத்தில் பாருங்க, அக்செப்ட் பண்ணின்னு சொப்பனத்துள்ள விழுந்துட்டுறோம். அதே போல இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு வெறும் சொப்பனம் தான். இது கூட அக்செப்ட் பண்ணிட்டோம்னா வெளியில வர முடியாது. அந்த ஹிப்னோசிஸ்குள்ள இருக்கும். சுவாமி விவேகானந்தர் ஒரு டாக்ல சொன்னார், எவ்ரிதிங் இஸ் பிரம்மன். This world is only superstition. You are Brahman, the immaculate, pure, infinite self. One girl stood up and she said, Swamiji, are you hypnotizing us? Then he said, my dear child, you are already hypnotized. I am only de-hypnotizing you, waking you up. You are dreaming. This is only just a wake-up call. So wake up from this vacant dream of seeing all the names and forms, having attachment, aversion, desire, jealousy, pride. The moment you know that Satchidananda Vastu alone is there. Yesterday,
நேற்றுக்கு ஒரு பாடல் திருச்சியில் பிரபஞ்சம் 2 நாள் முன்னாடி ரொம்ப அற்புதமான பாடல், அகஸ்தியர் பாடல். பாடல்ல மண்ணகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின் மாறுதல் உண்டாகும், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என ஆனந்த கூத்திடுவாய், பரமாத்ம ஸ்வரூபம் அறிந்து கொண்டேன் என்று ஆனந்த கூத்திடுவாய். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என ஆனந்த கூத்திடுவாய். பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி? இங்கே அந்த ஆத்மாவா எனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ரூபமா சித் ஸ்வரூபமா பிரகாசிக்கிறது, அது ஆத்மா தான். இந்திரியங்களாக வெளியில என்னென்ன தெரியறது, வாடு பொண்ணு ஆகாசம் பூமி நதி சமுத்திரம் மலை என்னென்ன தெரியறது, இது எல்லாம் அவனோட சரீரம் தான். இது அவன் தான், அந்த பூர்ண வஸ்து தான். அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அப்பப்போ நம்ம கிட்ட விளையாடிட்டே இருக்கும். அது ஏதோ முகத்துல வேஷம் போட்டு மாஸ்க் போட்டுன்னு வரும். இப்ப நிறைய பேர் பார்த்தா கண்டுபிடிக்கவே தெரியல, எல்லாம் சர்வசமம். யாரையும் பார்த்தா தெரிய மாட்டேங்கிறது. ஈஸ்வரன் மாஸ்க் போட்டுட்டு வர, ஆணு பெண்ணு நல்லவன் கெட்டவன், மாஸ்க் அவுத்துப்பான். Remove the mask and see within, you will find that divine being there. அது ஹிரண்யகசிபுவா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், கும்பகர்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஆத்மா, ஒரே சைதன்ய வஸ்து தான். அந்த சைதன்யத்தை பார்த்துட்டானா லோகம் இருக்காது. ஞானிக்கு லோகம் கிடையாது, ஞானிக்கு சம்சாரம் கிடையாது, ஞானிக்கு பந்தம் கிடையாது. அப்புறம் முக்தி எங்க? பந்தம் ஒன்று இருந்தால் தானே முக்தி இல்லையா? முக்திங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் தட் ஸ்ட்ரெஸ் டு அட்டைன் முக்தி, பிகாஸ் யூ வாண்ட் டு பி அவுட் ஆஃப் திஸ் சூப்பர்ஸ்டிஷன். But once you know the truth, your very nature is liberation, your very self is freedom. Mukti is another name for your real being. The moment you identify with the body, with the mind, with the ego, you unnecessarily superimpose all these things on adhyasa. The moment you have the Guru Vakya, you are the Purna Vastu. அந்த கதையை விட்டுட்டேங்க நடுவில். அந்த பொண்ணை வச்சுட்டு சுவாமி டீ கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொல்ற சுத்தம் பகவான் மட்டும்தான் இருக்காருமா, வேற யாரும் இல்லை. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டீ சாப்பிட்றது. அந்த பொண்ணு டீ சாப்பிட்றது. அவ்வளோ நான் பாப்பின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொன்ன பாப்பமே இல்லை, நீ பூர்ண வஸ்து, நீ ஆத்மா. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜபம். ஜபம் எல்லாம் என்னன்னா, டு ப்ரிப்பேர் தி பர்சன் டு ரிசீவ் தி மெடிசன். சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெடிசன் கொடுக்கணுமானா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க, ஸோ தட் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கேன் பி டன். அதுபோல நீ ஆத்மா, நீ பியூர் சுத்த சைத்தன்யம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அகெயின் தி சேம் டீச்சிங், நீ ஆத்மா, நீ சுத்த சைத்தன்யம். அப்புறம் திரும்பி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படியே ஒரு 1 hour 1.5 hours இந்த பொண்ணுக்கு நீ ஆத்மா, தத்துவமசி தத்துவமசிங்கிறது in his own way he transmitted, and that girl was transformed completely. இதுக்கு தான் நமக்கு ஒரு சத்குரு வேணும். அந்த குரு எதுக்கு நாங்கள் நம்மளையே நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது. நம்மளே என்னவோ நினைச்சுருக்கோம், அதை கிழிச்சு நமக்கு பெரிய நிகமகதி கீர்த்தியம் நித்தியமானந்த மூர்த்தியம் ஸ்வயமிதி பரிச்சயம் பிரம்மரூபேண திஷ்ட. ஏகச்சுடாமணியில் ஆச்சாரியார் சொல்றார், நீ வேதம் பாடக்கூடிய புகழோட உள்ளவா, நீ பூர்ண வஸ்து ஆத்மா, சச்சிதானந்த வஸ்து. இது சொல்றது அந்த சத்குரு வேணும். பரிபூர்ணமான ஒரு தியாகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்த அறிவு ரொம்ப சிம்பிளாக வேலை பண்ணுறது. அந்த தியாகம் இல்லையானால் இந்த அறிவு சரியா வேலை பண்ணுறது. அந்த தியாகத்தை கொடுக்கிற ஈஸ்வரனோட சக்தி தான் அந்த திரோதான சக்தி. அனுபூதியை கொடுக்கறது தான் அனுகிரகம். நாம வெளிப்படையா சொல்றோம்னா வைராக்கியம்,
ஞானம் வேணும். வைராக்கியம்ங்கிறது நமக்கு தேவையில்லாத வஸ்துவை இருக்கிறது. ஞானம்ங்கிறது பரிபூர்ணமான வஸ்துவை ஹிருதயத்தில் பிடிச்சிக்கணும். நம்ம சுவாமியை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையை தியானம் பண்ணினோம்னா அந்த தியாகம், அந்த டோட்டல் மேட்னஸ் ஃபார் காட், அந்த ஈஸ்வரனுக்காக ஏற்படக்கூடிய பைத்தியம். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லாருக்கும் பைத்தியம் இருக்கு. பணத்துக்காக பைத்தியம், பேருக்காக பைத்தியம், லௌகிகமான ஆசையினால் வர பைத்தியம். கொஞ்சம் பேருக்கு பகவானுக்கு பைத்தியம் பிடிக்கணும், ஈஸ்வரனுக்காக பைத்தியம் பிடிக்கணும். அந்த பைத்தியம் வந்துட்டானா லோகம் விழுந்து இல்லையா? இப்போ யாராவது வந்து நல்லா இருக்கிறவர் சட்டுன்னு ஒரு நாளைக்கு ரினௌன்ஸ் பண்ணா எல்லாரும் குத்தம் சொல்லணும். ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு டியூட்டி இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணலாமா? சொல்லுவானா பண்ணலாம் இல்லையா? சில குழந்தைகள்லாம் இருக்கு, எல்லாரையும் பார்க்கணும், இது பாட்டு கிளம்பி போயிட்டார் அப்படிம்பாங்க இல்லையா? அதே சமயம் அவர் பைத்தியம் பிடிச்சி கொடுத்துனா யாராவது குத்தம் சொல்ல முடியுமா? இல்லை பேலன்ஸ்டாக இருக்க ஒருத்தருக்கு சட்டுன்னு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிருக்கிறார். சின்ன குழந்தை இருக்கிறதுக்கு ஃபேமிலி இருக்கு, he has no right to go back அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அது ஏன் நாங்கள் வைத்தியத்தை ஒத்துக்கிறோம், நாம பக்தியை ஒத்துக்கலைன்னு அர்த்தம். பைத்தியத்தை ஒத்துக்கிற அளவுக்கு கூட பக்தியை ஒத்துக்கல. அந்த பக்தி வந்துடுற போது ஈஸ்வரனோட அனுகிரகம் வரப்போது அனன்யாசிந்த எந்தோமாம் ஏகனாக பர்யுபாசன தேசாம் வித்யாபீக்தானாம் யோகக்ஷேமம் மகாத்மா. யாரு பகவானுக்காக எல்லாத்தையும் ரெனௌன்ஸ் பண்றாங்களோ அவளோட லோக விஷயங்கள்லாம் பகவான் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துக்கணும்? நான் பார்த்துக்கிறேன். நாமெல்லாம் பார்த்துக்கணும் சரியா நடக்கல, நான் அவனுக்கு கொடுத்துதான் பார்ப்போமே, கம்ப்ளீட்டா கொடுத்துடுவோம். அப்ப எப்படி நடக்கிறதோ நடக்கணுமே இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு சரணாகதி பண்ணின ஒரு வாழ்க்கை. சந்நியாச யோகம்னு பகவான் கீதையில சொன்னார். நமக்கு அது சுவாமியோட லைஃப்ல பார்க்கலாம். எதுவும் இல்லாமல் கணேசனா சொல்ற ஒரு சமயத்துல இந்த ஸ்மசானத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த டூம்ல குதிச்சுட்டு ராமநாம ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு ரியல் 24 hours எக்ஸ்டசி. அந்த மாதிரி ஒரு பக்தி, ஒரு அனுபூதி நிலை, அதுக்காக இருக்கிற தியாகம், இதெல்லாம் தான் நம்ம மகாபுருஷனோட வாழ்க்கையிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அவளோட கிருபை, அவ உபதேசம் எல்லாமே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறது தான். அந்த மேட்னஸ் கொஞ்சம் எடுக்கிறது தான். அவளுக்கு பகவான் கிட்ட வந்த மேட்னஸ் நமக்கு அவர்கிட்ட வந்து விடுறது. இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சவங்க தொடர்ந்து ஷாக் அடிக்கிற மாதிரி வரிசையாக வந்து ஒரு பரம்பரை இல்லையா? ஏன்னா இதுதான் சீக்ரெட். பாகவதத்தில் கிருஷ்ணன் சொல்ற பெரிய சீக்ரெட் சொல்ற விதமா மகாபுருஷ சம்பர்க்கத்தினால எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமோ அது மாதிரி செல்ஃப் இனிஷியேட்டட் சாதனை வராது. ஏன்னா நம்மளா சாதனை பண்றது பண்றவன் இருந்துட்டே இருக்கும், அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. ஆனா அந்த மகாபுருஷ சம்பர்க்கத்தில் வரும்போது நம்மள தெரியாம அந்த பைத்தியம் அது நாம பக்தாள்கிட்ட எல்லாம் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் அந்த ஆர்வத்தோடு தான் வந்து உட்கார்ந்து கேட்கணும். அந்த ஆர்வத்தோடு தான் வந்து நாம நமக்கு பிராணவாயுவிட முக்கியமா அந்த குரு பக்தி ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறது. இந்த அருணாச்சல கஷேத்திரத்துல ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் சர்வசங்க பரித்தியாகிகளுக்கும் குறையே இல்லை. அப்படி இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தில் ஆண்டி பெருத்த அண்ணாமலை, அருணாச்சலத்தில் என்ன நிறைய கிடைக்கும், ஆண்டி பெருத்த அண்ணாமலை. இந்த ஆண்டிங்கிறது தமிழ் வார்த்தையை நினைச்சிருக்காங்க. ஒரு பெரியவர் சொன்னார், வேதத்தில் ஆண்டி பவதமாகும் இருக்கு, ஆண்டின்னு இருக்கு வேதத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டியம்.
அண்டத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டி அப்படின்னு ஆத்மாவுக்கு பேரு. ஈஸ்வரன் தான் பெரிய ஆண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இல்லையா? அதனால சுவாமி ஒரு ஆண்டியா தான் இருந்தார். அண்ணாமலையில் வரவாடெல்லாம் ஆண்டியா பண்ணி கொண்டிருந்த அருணாச்சலேஸ்வரர் பெரிய ஆண்டி. பிச்சாண்டி பேர் இருக்கு. பிக்ஷாடனர், பிக்ஷாடனமூர்த்தி. ரமண பகவான் ஒரு ஆண்டி. எல்லாரும் ஆண்டி தான். நாமள எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டோம்னா ஆண்டி தான். நமக்கு அந்த பெரிய ஆண்டி, இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற ஆண்டி இருக்காங்க, அவன் தான் இந்த பிண்டாண்டத்துக்குள்ள இருக்காங்கிற சாட்சாத்காரம். அது வந்துவிட்டானா நம்ம வாழ்க்கை பூர்ணமாயிடும். இந்த சின்ன ஈகோ வச்சுட்டு கஷ்டப்பட மாட்டோம். இந்த சின்ன ஈகோ வச்சுட்டு இந்த ஈகோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பார்க்குறதெல்லாம் ஃபுல்லிஷ்னஸ். மொத்தமாக வைப் அவுட் பண்ணிவிட்டோம்னா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கு இருக்கிற ஒரு அனுகிரகம், சாந்தி, ஆனந்தம், பக்தி, வைராக்கியம், பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், எல்லாத்தையும் அந்த சத்குருநாதர் எல்லாருக்கும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. நாளைக்கு தான் பகவானுடைய ஜெயந்தி விழா. ஆனால் இன்னைக்கு சாயந்தரமே பூரணமாக ஜெயந்தி கொண்டாடுற ஒரு நிறைவு வந்துடுச்சு. பகவானை பற்றி ஆனந்தமாக கேட்டுருந்தோம். பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு, பகவானை பற்றி பேசுறதுக்கு, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய உபதேசங்கள்லாம் உள்ள வாங்கிக்கிறதுக்கு தான் இந்த விழாக்கள் நாமே. அதை நீங்கள் பூரணமாக 1.5 மணி நேரத்தில் அழகாக திரட்டி வெள்ளையாட்டம் பாலாக இருந்ததை கடைஞ்சி தயிராக்கி கடைஞ்சி வெள்ளையாட்டம் கொடுத்துட்டாங்க லட்சுமி சுவாமி. அவர் சொன்னதை இது இப்போ ஜெயந்தி முடிஞ்சாச்சு. நாளைக்கு இதை நம்ம நினச்சதே இருந்து பகவானை பற்றின மேலே மேலே அனுபவம் எல்லாத்துக்கும் மனசை கொண்டு வந்து அவருடைய டீச்சிங்ஸை நினைக்கிறதுக்கு தான் இந்த ஜெயந்தி. லட்சுமி சுவாமி சொன்ன சீக்ரெட் டாக்டர் பற்றி கிட்ட ஒரு 600 பக்கம் படிச்சு, ரொம்ப சின்ன சின்ன எழுத்து, பெரிய கடினமான புஸ்தகம். I read 600 pages day after day after day, but nearly 1 hour every day. பார்த்து ரொம்ப பொறுமையாக படித்தேன். அவர் அப்படி கேட்பார், ரொம்ப ராப்ட் அட்டென்ஷனோட கேட்பார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவ்வாறு 600 pages over and I have not understood a single word. There this beggar also doesn't understand anything. And then he said, Father wants you to read Devi, fatherly predictions. And the second sentence, Father wants you to read fatherly predictions. அந்த அவள் வந்து பேசுறது ஒரு லைன் 2 லைன் தான் இருக்கும். அதில் படிச்சுன இந்த அனுபவத்தை கொண்டு வருவோம். இந்த ஹையஸ்ட் ட்ரூத்து சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட படித்தேன். அதே மாதிரி ருச்சு சுவாமி சொன்னார் இல்லையா, நாமா சாந்தி பண்ணினா பகவான் சொல்ல நாமா சாந்தி பண்ணுறவாளுக்கு பிரார்த்தனை தனியாக பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். நான் ஒரு தடவை ஆரம்பத்தில் கேட்டேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ சமாதியில் இருக்கேன், எனக்கு சமாதி கொடுங்க. நான் ராமகிருஷ்ண புத்தகத்தில் அடிக்கடி கேட்பாங்க விசைப்பீஸில். நான் சொன்னேன், எனக்கு சமாதி கொடுங்க. 94 அப்போ சொன்னார் வருவாங்க, நாமா சாண்டி இஸ் ப்ரேயர். தனியாக பிரார்த்தனை பண்ண வேண்டாம், நாமா சாண்டி பண்ணினாலே இந்த நாமாங்கிற ஒரு சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நினச்சி அந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அதில் தான் எண்ணங்களே பிடிக்கிறது. அதுலேருந்து தான் வார்த்தைகள் வருது. நாமா நோஸ்
கான்ஷியஸ் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ். அதுக்கப்புறம் சொன்னார் நாமா சாண்டிங் சரண்டர், அதுதான் சரணாகதி அப்படின்னு சொன்னார். மூணாவது நாமா சாண்டிங் சமாதி தேவி. நாமத்தை நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருந்தாலே சமாதி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் கேட்டேன், எங்கே பார்த்தாலும் வந்து லிவிங் இன் த நவ், லிவிங் இன் த நவ்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பகவான் சொன்னார், தேவகி நாமா சாண்டிங் இஸ் லிவிங் இன் த நவ். ஏன்னா இந்த நாமத்தை சொல்லும்போது இந்த நாமம் யார்? நம்ம பரபிரம்மம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரீம் அவேர்னஸ், அந்த பரபிரம்மத்தை நம்ம நினைக்கும்போது காலம் எங்கே இருக்கு? நவ் ஒன்று தானே இருக்கும். நமக்கு பாஸ்டும் இருக்காது, ஃப்யூச்சரும் இருக்காது. அந்த பரபிரம்மத்தை நம்ம நினைச்சு அந்த நாமத்தை சொல்லும்போது லிவிங். அதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொன்று கேட்டேன், கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப்னு எல்லாரும் சொல்கிறாரு. ரெண்டு மகா வாக்கியம் மாடர்ன் டேஸில் மகா வாக்கியம். இப்போ கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறாரு. அப்போ பகவான் சொன்னார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் வேர் அவர் ஃபாதர் புட்ஸ் திஸ் பெகர் அண்ட் தேவகி, we should not only accept it, full heart, but be grateful to him. அதாவது எந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சாலும் சரி, எந்த நிமிஷம் அவர் வந்து என்ன ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் சரி, அந்த இடம் அதை அப்படியே மனசார நம்ம ஏற்றுக்குது. அவர்கிட்டே பகவான்கிட்டேருந்து வருது, அப்படி நம்ம ஏற்றுது. இதுதான் பெஸ்ட். எனி வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இஸ் தி பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ தட் மோமெண்ட் அப்படின்னு. அதனால் அந்த ஒரு நிமிஷம் நமக்கு பெஸ்ட்டு தான் நடந்துருக்கு. அதுதான் பகவான் ஏற்பாடு பண்ணி நமக்கு பண்ணிட்டு இருக்க. அது அவருடைய அந்த டிவைன் இதில் ஏற்பாட்டில் தான் அது நடந்துருக்கு. அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, தான் முதல் சரண்டருக்கு முதல். இந்த மாதிரி எல்லாத்தையும் வரதெல்லாம் பகவான்டே வருது, நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது சரண்டரில் கொண்டு போய் விட்டுருது. அதனால் கோயிங் வித் ஃப்ளோ ஆஃப் லைஃப்ங்கிறது அக்செப்டிங் எவ்ரிதிங் with a full heart அப்படிங்கிறது இந்த பகவான் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மகா வாக்கியங்கள், இந்த மாடர்ன் டேஸில் வர மகா வாக்கியங்கள்லாம் நம்ம காலங்காலமாக நம்முடைய ஏன்ஷியன்ட் டிஷஸ் சொல்லி வச்சது தான். லாங்குவேஜ் தான் மாறணும். இப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி திரும்ப இது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து நச்சு சுவாமிங்க வந்து நமக்கு அப்படியே அழகாக பகவானோட பேசுகிற திறந்து எடுத்து இந்த கையில் அள்ளி கொடுத்துட்டார். இதை நம்ம நாளைக்கு ஃபுல்லாக நடிச்சுட்டு இருந்தாலே நம்ம இந்த ஜெயந்தியை பூரணமாக கொண்டாடி வந்துட்டு ஒரு நிறைவு வந்துடும். இப்போவே ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம இவாளுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப பெரிய வாழ்க்கை, பெரிய ஒரு உண்மை எடுத்து சொல்ல வாழ்க்கை தேங்க்ஸ் சொல்லி மாறா இருக்குது. இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க? சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய நமஸ்காரம். ஜெய். योगी राम सुंदर